களத்துல மக்களோட மக்களா நிக்கிற மாதிரி ஆளுங்களை தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். என் சார்பா என்னோட பிரதிநிதிகளா நானே பார்த்து என்னுடைய வேட்பாளர்களை செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஒரு எம்எல்ஏனா எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன். அப்படியாடா மயிறு, சரிடா மயிறு. ஒரு எம்எல்ஏனா எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன். சர்ஜரி பண்ணலாமா வேண்டாமா, அவங்களோட லைஃப் வந்து லாங்கிட்டி எந்த அளவுக்கு இருக்கு, நீங்க டச் பண்ணீங்கன்னா நீங்க சர்வைவல் கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கறத கொண்டு நீங்க ஜோதிடத்தை சொல்லலாங்க. தயவு செஞ்சு நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. பொண்ணுக்கு கொஞ்சம் ஜோசிய பைத்தியம், முடி நிறைய கொட்டுது, அதுக்கு ஜோதிடம் தீர்வு இருக்கு. ஒரு எம்எல்ஏனா எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன். ரொம்ப ஆட்டாடா, இதுல சோகங்கள் வேற. ஒரு எம்எல்ஏனா எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன். திருப்புவனை தனித்தொகுதி திரு AK சாய் ஜே சரவணன் குமார். ஒரு எம்எல்ஏனா எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன். ஆண்டிப்பட்டி திரு வி பாண்டி, தேனி தெற்கு மாவட்ட கழக செயலாளர். ஒரு எம்எல்ஏனா எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன். மதுரவாயல் திரு பி ரேவந்த் சரண். இந்த படத்தை பார்க்க போன நரிக்குறவர் சமுதாய மக்களை தகாத வார்த்தைகளால திட்டி திரையரங்குக்குள்ள அனுமதி மறுக்கப்பட்ட சம்பவமும் ரோஹிணி தியேட்டர்ல நடந்திருக்கு. டிக்கெட் இருக்கா? உள்ளோட மாட்டேங்கிறாங்களா? அண்ணா டிக்கெட் வச்சிருக்காங்க, ஏன் உள்ளோட மாட்டேங்க? அண்ணா டிக்கெட் வச்சிருக்காங்களே, அக்கா நீங்க குத்து விட போங்க. ஒரு எம்எல்ஏனா எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன். திரு டி சந்திர காண்டீபன், கழக நிர்வாகி. கஞ்சா வழக்கில் கைதாகி சிறையிலிருந்து கடந்த 10 நாட்களுக்கு முன்பு ஜாமீனில் வெளியே வந்த சந்திர காண்டீபன் என்பவர் தாவேகா சார்பில் பேராவூரணி தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். எப்போ நம்மள விரட்டி அடிப்பானுங்க, இப்போ அடிச்சு விரட்டுவானுங்க போல இருக்கு. ஒரு எம்எல்ஏனா எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன். நாகப்பட்டினம் திரு எம் சுகுமார், நாகப்பட்டினம் மாவட்ட கழக செயலாளர். என்ன சொன்னாலும் செய்யறாங்க, நான் எதுவும் பார்க்க மாட்டேன். என்ன சொல்றேன், அவங்களுக்கு ஒண்ணா நான் கொலை பண்ணிட்டு போக கூட நான் யோசிக்க மாட்டேன். என்ன வேணா பண்ணிட்டு போடுவேன், யாரையும் பத்தி யோசிக்க மாட்டேன். இதுல எல்லா பேரும் நான் சொல்றேன், இன்னைக்கே தூக்கி போட்டு எதுவும் வேணா பண்ணேன். எனக்கு மாவட்ட செயலர் பொறுப்பே வேணாம், தலையே வெட்டுவேன், மூளையை எடுத்து வந்து ரோட்ல போட்டு அடிப்பேன். பொறுப்புக்காக எதுவுமே நாங்க அவசியமே கிடையாது. எனக்கு பொறுப்புலாம் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது. அலைசிட்டு உன் கூட்டாளிட்ட சொல்லுவீங்க, உன் காலை வெட்ட போறான்னு சொல்லுவீங்க. என்னை யாராலையும் அழிக்க முடியாது, நானே அழிச்சுப்பேன்.